கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாவிலிருந்து சொல் புறவா முன்னே, அதாவது சொற்கள் வரும் முன்னே அது என்னவென்று அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார். அந்தரங்கத்தில், அதாவது உங்கள் வீடுகளில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபமானது வெளியரங்கமாக அந்த ஜெபத்திற்கான பலனை கர்த்தர் பதிலளிக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்தரங்கத்தில் உங்கள் வார்த்தைகளை, உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாக உங்களுக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பலனளிக்கிறார். ஆதார வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமாக ஜெபிக்கலாம். சிலர் வீடுகளில் இருந்து ஜெபிப்பீங்க, சிலர் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஜெபிச்சிருப்பீங்க, சிலர் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் பிரத்யோகமாக எதிர்பார்க்கிறதில் ஒன்று, நீங்கள் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் உள்ளே அமர்ந்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அதற்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அதாவது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது பிறருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். அந்த ஜெபத்திற்கான பதிலை அவர் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் வெளியரங்கமாக பலனளிக்கிறார். இரண்டாவது, மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு, அதாவது சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வராதபடிக்கு, நாம் அந்த சோதனைக்குள் சிக்கி தவிக்காதபடிக்கு நாம் முன்பாகவே நாம் ஜாக்கிரதையுடையவர்களாய் எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தீங்குக்கும் தீமைக்கும் விலகி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் முதலாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுவே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமா? இந்த வசனத்தின்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, நாம் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடமை ஜெபம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் உருக்கமாக நாம் நம்முடைய இருதய மனக்கதவை திறந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீர்மானத்தோடு ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதை அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக, விசுவாசத்தில் வேரூன்றி வளருகிற பிள்ளைகளாக, விசுவாசத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளாக இருந்து நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமானின் நடையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமானாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளத்தக்க நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதிகாலையில் தேடும் பொழுது நீங்கள் தேவனை எளிதில் கண்டடைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. நீதிமானாக கர்த்தருடைய பரிசுத்த வழியில் நடங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். பிரியமானவர்களே, நீதிமான் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை நன்கு ஆராய்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. அதிகமாக உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது பர்சனல் ப்ரேயருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் வெளியரங்கமாக பலனளிப்பார். ஹல்லேலூயா. மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வரியை பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யார் மேலேயாவது உங்களுக்கு குறைவு இருக்குமானால் நீங்கள் அவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். தப்பிதங்கள் என்றால் அவர்களுடைய தவறு. அந்த தவறுகளை நீங்கள் மன்னிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பிதாவாகிய சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்மை காயப்படுத்தின மனிதர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிறருடைய தப்பிதங்களை, அதாவது குற்றங்களை, தவறுகளை நீங்கள் மன்னிக்கும் பொழுது மாத்திரமே பிதாவாகிய தேவன் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவங்களா மாத்திரம் அல்ல, நீங்க பிறரை மன்னிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. அது மாத்திரமல்ல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க இதற்கு கீழ்ப்படிங்க. சிறிய குறைவுகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தப்பிதங்களையும் நீங்கள் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறிய குறைவுகளை கூட கர்த்தர் மன்னித்து கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுகிற காரியங்களை 3 காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம். ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறேன், கவனிங்க. முதலாவது, உங்கள் அறை வீட்டு கதவை பூட்டி தனித்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் ஜெபித்து பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் முன்னதாக முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிறருடைய குறைகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்பொழுது பிதாவாகிய தேவன் உங்கள் குறைவுகளை மன்னிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் தானம் செய்யும் போது வெளியரங்கமாக கர்த்தர் பலனளிக்கிறார். ஆதார வசனம் மத்தேயு 6:1. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது, அதாவது நீங்க தான தர்மம் செய்யும் போது கூட நீங்க வெளிப்புறமாக பிறருக்கு தெரியாதபடிக்கு உங்கள் வலது கை செய்வதை உங்கள் இடது கை அறியாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டுமா? ஹல்லேலூயா. சிலர் இருப்பாங்க, சின்னதா ஒரு தான தர்மம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அதை அவங்க வருடக்கணக்கா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இராதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் தான தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வெளியரங்கமாக அவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பலன் அளிக்கிறார். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் உங்களை விரும்ப வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது, நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:4. அவன் உன் ஜெபங்களுக்கும் உன் நன்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்துட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கொர்நேலியு என்ற தேவ மனிதன் மிகவும் தான தர்மம் செய்கிறவராகவும் மிகவும் ஜெபிக்கிறவராகவும் அவர் இருந்தார். அவர் மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தில் அனைவரும் இவ்விதமாக இருந்தார்கள். ஆகவே தேவதூதனானவன் இவ்விதமாக கூறுகிறான், கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கான நன்மையை கொடுக்கத்தக்க நினைப்பூட்டுதலாக இது இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான தர்மங்களை செய்து பிறருக்காகவும் நமக்காகவும் அதிகமாக விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கான பதில் வந்தடையத்தக்க ஒரு நினைப்பூட்டுதலை அவருக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
நீங்கள் சொல்லப்பட்டபடி தான தர்மங்களை செய்கிற பிள்ளைகளாகவும் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதபடிக்கு செய்கிற பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாக பலனளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களின்படி 3 காரியங்களை அறிந்து கொண்டோம். முதலாவது, வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்க வேண்டும். இரண்டாவது, நன்மை செய்கிறதிலும் தர்மம் செய்கிறதிலும் தேவன் பிரியமாயிருக்கிறார். மூன்றாவது, நாம் ஜெபங்களையும் தான தர்மங்களையும் செய்யும் பொழுது அது தேவனுக்கு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் உபவாசிக்கும் போது வெளியரங்கமாய் பலனளிக்கும் கர்த்தர். ஆதார வசனம் மத்தேயு 6 அதிகாரம் 17 வசனம். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலத்தில் நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும், நாம் எதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் சட்ட புத்தகம் என்றும் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி உங்கள் முகத்தை கழுவி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஆசீர்வாதங்களை எளிதில் சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அநேக பேர் நீங்க உபவாசம் பண்ணி கொண்டிருப்பீங்க. உபவாசத்தில் காணப்படும் பொழுது நீங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய முகத்தை எல்லாம் கழுவி நீட்டாக. பிரியமானவர்களே, அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 2 காரியங்களை பின்பற்றி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிப்பதற்கான விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக வெளியரங்கமாக பலனளிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியில் பாருங்க, முக்கியமானது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், அதாவது மனிதர்களுக்கு தெரியாமல் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்க, நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உபவாசிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல மினிமம் நீங்கள் ஒரு 5 மணி நேரம் அல்லது 4 மணி நேரமாவது தரித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உபவாசத்திற்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற கோட்பாடின்படி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாக உங்கள் விண்ணப்பங்களுக்கு பலனளிக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமான ஜாதி பிசாசை உபவாசம் இன்றி மேற்கொள்ள முடியாது என்று. ஆகவே இன்றைக்கு யாரெல்லாம் சத்ருவின் தந்திரங்கள் நிமித்தமாக நீங்கள் சூழ்ச்சி வலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, உபவாசித்து ஜெபியுங்க. இவ்விதமான ஜாதி பிசாசை நீங்கள் உபவாசமின்றி மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் மேற்கொள்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, அட்லீஸ்ட் ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்து பாருங்க. வாரத்தில் ஒரு முறை உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறுதல் அடைகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பசி உள்ளவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, துரத்துண்ட சிறுமையானவர்களை, அதாவது அவர்கள் வாழ்க்கையில துரத்தப்பட்ட சூழ்நிலைகள்ல இருப்பாங்க, வீடுகளில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சிறுமையான பிள்ளைகளுக்கு நம்மால் இயர்ந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களை நாம் வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு நாம் வஸ்திரங்களை கொடுக்க வேண்டுமா? ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்கி உதவி செய்ய வேண்டும். நான்காவது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும். ஹல்லேலூயா.
சில பேர் என்ன செய்வாங்க, சிலரை பார்க்க விருப்பம் இல்லாமல் அவங்கள ஒழித்து கொள்வாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. மாம்சமானவனுக்கு என்றால் நம்மை போல் இருக்கிற மனிதர்களுக்கு நம் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுவே கர்த்தருடைய பார்வையில் உகந்த உபவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் உபவாசம்னு சொல்லப்படலை. நீங்கள் பசிக்கிறவனுக்கு உதவி செய்து, நீங்கள் துரத்துண்ட சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அவர்களை சேர்த்து கொண்டு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது, வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் பொழுது, மாம்சமான பிறருக்கு நீங்கள் உங்களை ஒழிக்காமல் உங்களை வெளிப்படுத்தி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்ய அவர்களுக்கு போதுமான பொருட்கள் வருமானங்கள் இல்லாதபடியினால இங்கு ஆறுதலாக கூறுகிற 4 வார்த்தை கூட அவர்கள் வாழ்க்கையில நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க அவர்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்க, வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க. அதை அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு அவங்க நம்மளை காயப்படுத்தி விடுவாங்க. அப்படிப்பட்டவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது. உகந்த உபவாசம் என்பது நீங்கள் பிறருக்கு உண்மையாய் உத்தமமாய் உதவி செய்கிறதில் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த வசனங்களின்படி 2 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து உங்கள் முகத்தை கழுவி உங்களை சுத்தமாய் வைத்து நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது, பசியா இருக்கிற பிள்ளைகளுக்கு, சிறுமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு, வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்து உதவி செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் அதுவே உகந்த உபவாசம் என்று சொல்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கண்ணீர் வடித்த கண்ணீருக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாக தரப்போகிறார். உங்களுடைய கண்ணீர் விருதே போகவில்லை, அது வீணாக போகவில்லை, அது கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. உங்கள் ஜெபங்கள் கர்த்தருடைய தூப கலசத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலனளிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலனளிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலனளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைவுகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமப்பா. ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனே. அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்திருக்கிறார்களோ, இந்த 40 நாள் உபவாசத்தில் அப்பா, யாரெல்லாம் உண்மை உத்தமமாக ஜெபித்தார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நன்மையை பெற்றுக்கொள்ள, அப்பா உம்மிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்களே தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை தகப்பனே நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல உன்னத ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வானத்தின் பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, வெற்றியை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகள் இன்றைக்கே முடிந்து போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி காத்திருந்து ஆயத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுங்கப்பா. நீர் விரும்புகிற ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. அவர்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, குழந்தைகளுடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திக்க பெற்றோருக்கு ஆண்டவரை தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேலை இல்லாதபடிக்கு ரிசைன் பண்ணி இல்லைன்னா பிற விஷயங்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக அப்பா ஆண்டவரே வேலைக்கு போக முடியாதபடிக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே நன்மையை கட்டளையிடுங்க. கர்த்தருக்கு சுத்தமானால் இழந்து போன வேலையை மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுங்க.
காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய வேலையை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. குறைவின்றி தாமதமின்றி கத்தர் வைத்திருக்கிற குறித்த காலத்துல ஏற்ற வேளையில் அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபையை செய்யுங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸுக்காக ஃபைல் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு தம்பதிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கண்ணில் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா பிரிவினை என்கிற அந்த இது வரக்கூடாது தகப்பனே. மனிதன் தனிமையாக இருக்குது நல்லதல்ல என்று சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒருமனப்பாட்டை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா குற்றங்கள் குறைவுகளை மன்னிக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினாலப்பா பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற சுபாவத்தை கட்டளையிடுங்க. பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அப்பா எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி தகப்பனே, அப்பா கணவன் மனைவியா ஒவ்வொருவருடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து அப்பா அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எல்லா மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை கத்தர் விலக்கி குடும்பத்துல ஒருமனப்பாட்டின் ஆவிகளை கட்டளையிட்டு இடிந்து போன குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலப்பா நீர் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வியாதியோடு அந்த வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னப்பட்ட வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உங்களுடைய சுகமளிக்கிற கரம் தொடட்டுமாப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா வலிக்கும் வேதனைக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளியை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. சிலுவையில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ சிந்தின ரத்தத்தின் பலமே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தின் பலமினால் பிள்ளைகளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீரை பாதுகாத்து கொள்ளும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் அப்பா இரு வேளையில தூங்க முடியாதபடிக்கு அப்பா வலி வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கே இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. சோர்ந்து போய் சத்துவம் இல்லாமல் விழுந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் ஆண்டவரே பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. நொறுங்குண்ட பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் ஆண்டவரை பிடித்து நீ தூக்கி எடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் தேவனாக சமாதானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாமத்தில் ஒன்று நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. அதிசயமானதை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்து தடைபடக்கூடாது தகப்பனே. இயேசுவின் நாமத்தால் தாமதமின்றி உடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள நீரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கடன் என்ற சிறையிருப்புல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. இஎம்ஐ லோன்களை அப்பா ப்ரீக்ளோஸ் பண்ண கத்தர் கிருபை செய்யுங்க. உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வறுமையின் பிடியில் வாடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசிர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்கப்பா. பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பலன் கிடைக்க கிருபை செய்யுங்க. ₹1 நஷ்டமாகாதபடிக்கு பிள்ளைகள் மென்மேலும் அப்பா வளர்ந்து செழித்தோங்கி வளர கத்தர் இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா நீர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஒவ்வொரு தேவைகளினாலும் பிள்ளைகளை அப்பா திருப்தியாக்குங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. காத்திருந்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி அன்புக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய தப்பிதங்களை ஒரு விசை தயவாய் மன்னித்து அப்பா மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. இருதய மன கடினங்களை மாற்றுங்கப்பா. பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கை விட்டு அகன்று போக பண்ணுங்க தகப்பனே. வில தள்ள வேண்டும் என்று போராடுகிற அவனுடைய கிரியைகளும் அவனுடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களும் பிள்ளைகளை நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. நீதிமான் பனையை போல் செழிப்பான். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின்
வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. நீதிமானுடைய ஜெபத்தின் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமானாய் மாறி உடைய சித்தம் செய்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. உகந்த உபவாசத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. மிகுந்த தான தர்மங்களை உடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தின்படி பிறருக்கு செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வலது கை கொடுக்கிறது இடது கை அறியாதிருக்கத்தக்க செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் திறக்கிற ஆசீர்வாத கதவை ஒருவனும் அப்பா அந்த வாசலை பூட்ட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற அந்த ஒரு ஆசீர்வாத கதவை நீர் திறந்து கொடுப்பீராக தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென் என்று பதில் கொடுக்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தின் தேவனாக இந்த வருடத்தில் அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபையை செய்யுங்க தகப்பனே. எல்லா நிந்தைகள் அவமானங்களை கர்த்தர் மாற்றுங்க. தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பா. திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. ஏற்ற மணவாளனையும் மணவாட்டியும் கட்டளையிடுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீயும் புத்தியுள்ள மகனையும் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே அப்பா பிள்ளைகளுக்கு செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுங்கப்பா. ஞானத்தில் குறைவோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒத்தாசை வரும் பர்வதத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒருவரும் கெட்டு போவதுடைய சித்தமல்ல தகப்பனே. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பாவ அடிமைத்தன கட்டுகளில் இருந்து பாவங்களில் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை நீரை மீட்டெடுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. வாதை உன் கூடாரத்தில் அணுகாது என்று சொன்ன வசனத்தின்படி எந்த சத்துருக்களின் தந்திரங்களும் வாதைகளும் பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை அப்பா கர்த்தர் சொல்லி அப்பா நீர் பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாக பலனை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.